நேற்றைய தினத்திலிருந்து இலங்கையில் அதிகமாக பேசப்பட்ட 2 விடயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டெஸ்லா நிறுவனத்தினுடைய ஓனர், அதே மாதிரி பார்த்தீங்க அதே சந்தர்ப்பத்தில் வந்து எக்ஸ் தளத்தினுடைய ஓனராக இருக்கிற உலகில் மிகச்சிறந்த ஒரு, அதாவது உலகில் மிக முக்கியமான ஒரு பணக்கார வரிசையில் இருக்கிற அமெரிக்காவினுடைய எலன் மாஸ்கின் உடைய இணைய வசதியானது இலங்கையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்லைன்ஸ் இணைய வசதி, செய்மதி மூலமான இணைய வசதி வந்து தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வசதியின் மூலம் இணையற்ற இணைய வசதிகளை, அதாவது தங்கு தடையின்றி எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் இலகுவாக இணைய வசதிகளை பதிவிறக்கம் பெற்றுக்கொள்றதுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பெரும்பாலும் வந்து தற்போதைக்கு நிறுவனங்களுக்கு தான் பொருத்தமானதாக இருக்கும். என்ன காரணம்னா, இதனுடைய அந்த பெற்றுக்கொள்கிற காஸ்ட், அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. இலங்கை ரூபாயில் நீங்கள் 1,28,000 ரூபாய்க்குள்ள இருந்து இந்த பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பேக்கேஜை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இனிஷியலாக என்ன செய்யணும்னு சொன்னால், நார்மலாக இந்த டிஷ் டிவி நாங்கள் வீடுகளில் வச்சிருக்கிற அதே கன்செப்ட் தான் இந்த சேட்டலைட் மூலம், செய்மதிகள் மூலமான இணைய வசதியினை அதை பெற்றவங்களுக்கு இந்த டிஷ்ஷில் அவங்களோட டிஷ், அந்த டெக்னாலஜி டிஷ் இருக்குது, அந்த டிஷ்ஷை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும், உங்களோட வீட்டில் ஃபிட் பண்ணிக்கொள்ளணும். அதன் மூலம் உங்களோட வீட்டுக்கு அல்லது உங்களோட குறிப்பிடப்பட்ட பிரதேசத்துக்கு அதுக்கான பாஸ்வேர்டெல்லாம் தெரியணும். லைக் அதுக்கு பிறகு வர எல்லாமே வைஃபை சர்வீஸ் தான். இந்த வைஃபைக்கு இங்கே இருக்க டிஃப்ரெண்ட் என்ன சொன்னால், வைஃபைல வந்து நீங்கள் வைஃபை டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வீங்க. இங்கே வந்து இந்த டிஷ், அதாவது ஸ்டார்லைனுடைய டிஷ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். இதன் மூலம் வந்து அதிவேக இன்டர்நெட் சேவையினை இலங்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். சவுத் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கை மற்றும் ஏனைய 2 நாடுகள், அதாவது பங்களாதேஷ், இவ்வாறான 2 நாடுகள் 3 நாடுகளுக்கு தான் இந்த சேவை அதிகமாக வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் இந்தியாவுக்கு கூட இந்த சேவை வர இல்லை. இந்த ஸ்டார்லைன் சேவையை பொறுத்த வரைக்கும் 7,000 செய்மதிகளின் இந்த உதவியுடன் தான் தற்போதுக்கு இந்த சேவை வழங்கப்படுது. இது மேலதிகமாக இன்னும் 5 வருடங்களில் 28,000 செய்மதிகளாக மாற்றப்படும் என்று சொல்லியும், எதிர்காலத்தில் மேலும் 30,000 செய்மதிகள் இதன் மூலம் சேவை வழங்குறதுக்கு அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும் எலன் மாஸ்கினால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படை இலங்கையில் புதிய இணைய வசதியாக இந்த எலன் மாஸ்கினுடைய சேவை ஸ்டார்லைன் சேவை உருவாக்கப்பட்டிருக்குது. இதை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து 1,28,000 ரூபாய் காஸ்ட் முடியும். அதே சந்தர்ப்பத்தில் இதோட மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், நீங்களும் அதை ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் starline.com/Srilanka என்ற நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு விடயம் இருக்கிறதா மிக முக்கியமாக இன்றைய தினம் வந்த இன்னொரு நியூஸ். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு மொழி ரீதியான பிரச்சனைக்கான தீர்வாக, அதாவது மொழிபெயர்ப்புகளுக்கான மென்பொருட்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மென்பொருட்கள் எதிர்வருகின்ற 6 மாதங்களுக்குள்ள மக்களுக்கான பாவனையில் வந்துடும். இதன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிங்கள ஆடியோ வந்து சிங்கள லாங்குவேஜில் இருக்கிற ஆடியோவை வந்து நீங்கள் இந்த மென்பொருளில் இன்ஸ்டால் பண்ணி அதை அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு வித்தின் செகண்டில் உங்களுக்கான தமிழ் மொழி மூலமான ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணப்படும். அதாவது லெட்டர்ஸாக இருந்தாலும் சரிதான், ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இவ்வாறு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு வழி, இலகுவான ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது மொழி பெயர்த்துக்கொள்றதுக்கு. மொழி ரீதியாக ஏற்படுகின்ற அரசு அலுவலகங்கள், ஏனைய பிரதேசங்களில் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு இது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஸோ இந்த 2 விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள். இதை நான் உங்களுக்கு அறிய தரணுன்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து இன்னும் பல்வேறுபட்ட புதிய விடயங்களை அறிவிக்கிறதுக்கு காத்திருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சசிஎஸ்எல் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதன் மூலம் புதிய பல்வேறுபட்ட விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்.